Ubuntu Desktop பற்றிய ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இதில் GNOME environmentக்கு அறிமுகம் செய்து கொள்வோம். இதற்கு Ubuntu 10.10 ஐ பயன்படுத்துகிறேன். இப்போது பார்ப்பது Ubuntu Desktop. மேலே இடப்பக்க மூலையில் மெயின் மெனுவை பார்க்கலாம். இதை திறக்க Alt F1 ஐ அழுத்தலாம் அல்லது அப்ளிகேஷனுக்கு போய் அதை சொடுக்கலாம். எல்லா நிறுவிய அப்ளிகேஷன்ஸும் இந்த மெனுவில் வகைப்படுத்தி உள்ளன. இந்த அப்ளிகேஷன்ஸ் மெனுவில் சில முக்கியமானவற்றை அறிமுகம் செய்து கொள்வோம். நாம் அப்ளிகேஷன்ஸ், ஆக்செசரிஸ், கால்குலேட்டருக்கு போவோம். கால்குலேட்டர் கணித, விஞ்ஞான, வர்த்தக கணக்குகளை போட உதவுகிறது. இதை திறப்போம். கால்குலேட்டர் மீது சொடுக்குங்கள். சில எளிய கணக்குகள் போட்டு பார்க்கலாம். 5, 2, 8 என டைப் அடித்து சமக்குறியை சொடுக்குங்கள். சமக்குறியை சொடுக்காமல் Enter விசையையும் தட்டலாம். மூடு பட்டனை பயன்படுத்தி கால்குலேட்டரை மூடலாம். இப்போது இன்னொரு பயன்பாட்டை பார்க்கலாம். மீண்டும் அப்ளிகேஷன்ஸ் போய் ஆக்செசரிஸ் போகலாம். ஆக்செசரிஸ்-இல் டெக்ஸ்ட் எடிட்டரை திறக்கலாம். இப்போது திரையில் தெரிவது gedit உரைத்திருத்தி. இப்போது கொஞ்சம் உரை எழுதி சேமிக்கலாம். Hello World என எழுதலாம். இதை சேமிக்க Ctrl S ஐ அழுத்தலாம் அல்லது Filesக்கு போய் Saveல் சொடுக்கலாம். நான் Filesக்கு போய் Saveல் சொடுக்குகிறேன். சிறிய உரையாடல் பெட்டி திறந்துள்ளது. இது ஃபைலின் பெயரை சேமிக்க வேண்டிய இடத்தை கேட்கிறது. பெயருக்கு hello.txt என்றும் சேமிக்க இடத்திற்கு Desktop ஐ தேர்ந்தெடுத்தும் உள்ளிடுகிறேன். பின் சேவ் பட்டனை அழுத்துகிறேன். gedit ஐ மூடிவிட்டு ஃபைல் டெஸ்க்டாப்பில் சேமிக்கப்பட்டுள்ளதா என்று சோதிக்கலாம். இதை மூடலாம். hello.txt ஃபைல் டெஸ்க்டாப்பில் தெரிகிறது. ஆகவே நம் ஃபைல் வெற்றிகரமாக சேமிக்கப்பட்டுள்ளது. இந்த ஃபைலின் மீது இரட்டை சொடுக்கி அதை திறக்கலாம். உரை ஃபைல் நாம் எழுதிய உரையுடன் திறந்துவிட்டது. இன்டர்நெட்டில் gedit உரைத்திருத்தி குறித்து நிறைய விஷயங்கள் கிடைக்கின்றன. இந்த பொருள் குறித்து இதே தளத்தில் ஸ்போக்கன் டியூட்டோரியல் கிடைக்கும். இந்த உரைத்திருத்தியை மூடிவிட்டு ஆக்செசரிஸ்-இல் இருந்து இன்னொரு அப்ளிகேஷனை பார்க்கலாம். டெர்மினல். ஆகவே நாம் மீண்டும் அப்ளிகேஷன், ஆக்செசரிஸ் சென்று பின் டெர்மினலுக்கு போகலாம். டெர்மினலுக்கு கமாண்ட் லைன் என்றும் பெயர். இங்கிருந்து கணினிக்கு கமாண்ட்கள் பிறப்பிக்கலாம். உண்மையில் இது QWER-ஐ விட சக்தி வாய்ந்தது. டெர்மினல் பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ள ஒரு எளிய கமாண்டை உள்ளிடுவோம். ls பின் Enter ஐ அழுத்தவும். இப்போது உள்ள டைரக்டரியின் ஃபைல்களும் டிரக்டரிகளும் பட்டியலிடப்படுகிறது. இங்கு நம் ஹோம் டைரக்டரியில் உள்ள ஃபைல்களும் டிரக்டரிகளும் காட்டப்படுகின்றன. இந்த ஹோம் டைரக்டரி என்பது என்ன என்று பின்னால் காணலாம்.
டெர்மினல் பற்றி பின்னால் இதே தளத்தில் வேறு ஒரு டியூட்டோரியலில் காணலாம். இப்போதைக்கு இது போதும். டெர்மினலை மூடுவோம். அடுத்து வேறு பயன்பாடான பயர்ஃபாக்ஸ் வலை உலாவிக்கு போகலாம். அதை திறக்கலாம். அதை திறக்க அப்ளிகேஷன்ஸ், இன்டர்நெட், பயர்ஃபாக்ஸ் வெப் ப்ரவ்சருக்கு போகலாம். இதன் மீது சொடுக்கலாம். பயர்ஃபாக்ஸ் உலகளாவிய வலைப்பின்னலை அணுக உதவுகிறது. பயர்ஃபாக்ஸ் திறந்துவிட்டது. ஜிமெயில் தளத்துக்கு செல்வோம். அட்ரெஸ் பாருக்கு போக வேண்டும் அல்லது F6 ஐ அழுத்தலாம். F6 ஐ அழுத்துகிறேன். அட்ரெஸ் பாருக்கு போய்விட்டேன். backspace ஐ அழுத்தி அதை துடைத்துவிட்டேன். www.gmail.com என உள்ளிடுகிறேன். டைப் செய்யும் போது பயர்ஃபாக்ஸ் சில சாத்தியக்கூறுகளை கொடுக்கலாம். பரிந்துரை சரியாக இருந்தால் அதை தேர்ந்தெடுக்கலாம் அல்லது முழு முகவரியை உள்ளிடலாம். பயர்ஃபாக்ஸ் வலைத்தளத்துக்கு நேரடியாக செல்லலாம் அல்லது யூசர்நேம் பாஸ்வேர்ட் ஐ கேட்கலாம். இப்போது யூசர்நேம் பாஸ்வேர்ட் ஐ கொடுத்து உள்ளே போகலாம். ஜிமெயில் திறந்துவிட்டதை காணலாம். இப்போது இதை மூடிவிட்டு அடுத்ததுக்கு போகலாம். இப்போது ஆஃபிஸ் மெனுவுக்கு போகலாம். அதாவது அப்ளிகேஷன்ஸ், ஆஃபிஸ். இந்த ஆஃபிஸ் மெனுவில் மேலும் வேர்ட் ப்ராசஸர், ஸ்ப்ரெட்ஷீட் மற்றும் பிரசன்டேஷன் ஆகியவை உள்ளன. இது குறித்து இணையதளங்களில் ஏராளமான தகவல்கள் உள்ளன. எதிர்காலத்தில் இதே ஸ்போக்கன் டியூட்டோரியல் பக்கங்களிலும் அவற்றை காணலாம். அடுத்து சவுண்ட் அண்ட் வீடியோ மெனுவை பார்க்கலாம். இதில் ஒரு முக்கிய அப்ளிகேஷன் உள்ளது, மூவி பிளேயர். இது வீடியோ மற்றும் பாடல்களை இயக்க பயன்படுகிறது. முன்னிருப்பாக இது ஓப்பன் பார்மேட் வீடியோ பைல்களை மட்டுமே இயக்கும். ஒரு மாதிரி பைலை என் பென் சாதனத்தில் இருந்து இயக்கி காட்டுகிறேன். USB வாயிலில் என் பென் சாதனத்தை சொருகுகிறேன். அது திறக்கப்பட்டு விட்டது. அது தானாக திறக்கவில்லை என்றால் டெஸ்க்டாப்பில் இருந்து அதை அணுகலாம். கீழே இடது மூலையில் உள்ள சின்னத்தின் மீது சொடுக்குங்கள். இப்போது டெஸ்க்டாப் மட்டுமே தெரியும். மீண்டும் இதன் மீது சொடுக்க டெஸ்க்டாப் மற்றும் திறந்துள்ள பைல்கள் எல்லாம் தெரியும். விண்டோஸ் விசையையும் டி விசையையும் அழுத்திக்கூட டெஸ்க்டாப்புக்கு போகலாம். முன்பதிப்பு உபுண்டுவில் இது Ctrl+Alt+D ஆக இருந்தது. பதிப்புக்கு பதிப்பு இது மாறக்கூடும் என்பதை நினைவு கொள்க. இப்போது விண்டோஸ் விசையையும் டி விசையையும் அழுத்தலாம். டெஸ்க்டாப்பில் என் பென் சாதனம் இருப்பதை காணலாம். இதை இரட்டை சொடுக்கு சொடுக்கி திறக்கலாம். Ubuntu Humanity.ogv என்ற நகர்படத்தை இப்போது தேர்ந்தெடுக்கிறேன். இதோ இருக்கிறது. இதை இரட்டை சொடுக்கு சொடுக்கி திறக்கிறேன். இது மூவி பிளேயரை முன்னிருப்பாக திறக்கிறது. இதை மூடுவோம். மேலும் சில முக்கிய விஷயங்களை டெஸ்க்டாப்பில் பார்க்கலாம். அதற்கு பிளேசஸ் மெனுவுக்கு போகலாம். இதில் நம் ஹோம் டைரக்டரி இருக்கிறது. அதை திறக்கலாம். ஹோம் டைரக்டரியில் சொடுக்கலாம். ஒவ்வொரு உபுண்டு பயனருக்கும் ஒரு ஹோம் டைரக்டரி இருக்கும். இது நமது ஹோம். இங்கே நம் டைரக்டரிகள் பைல்களை சேமித்து வைக்கலாம். நம் அனுமதி இல்லாமல் மற்றவர்கள் இவற்றை பார்க்க முடியாது. இந்த பைல் அனுமதிகள் பற்றி வேறு ஒரு டியூட்டோரியலில் காணலாம். நம் ஹோம் டைரக்டரியில் மற்ற டைரக்டரிகளை காணலாம்.
அவை டெஸ்க்டாப், டாக்குமென்ட்ஸ், டவுன்லோட்ஸ், வீடியோஸ் ஆகியன. லினக்ஸில் எல்லாமே ஒரு ஃபைல் ஆகும். டெஸ்க்டாப்பை இரட்டை சொடுக்கு செய்து திறக்கிறேன். முன்னே சேமித்த hello.txt ஃபைல் இங்கே இருக்கிறது. ஆகவே இந்த ஃபைலும் டெஸ்க்டாப்பும் ஒன்றே. இந்த அடைவை இப்போது மூடலாம். டெஸ்க்டாப்பில் ஒரே மாதிரி தீமை பார்த்து போரடித்து விட்டதா? அதை மாற்றுவோம். அதற்கு சிஸ்டம், பிரெஃபரன்ஸ், Appearance-க்கு போகலாம். இங்கே தீம்ஸ் tab இல் பல முன்னிருப்பு themeகள் உள்ளன. கிளியர் Looks-ஐ தேர்ந்தெடுக்கலாம். அதை சொடுக்கிய உடனேயே கணினியில் மாறுதல்கள் வந்துவிட்டன. இடது கீழ் மூலையில் உள்ள டெஸ்க்டாப் சின்னத்தை சொடுக்கி தெளிவாக காணலாம். மீண்டும் சொடுக்கி டைரக்டரிகளுக்கு போகலாம். இந்த themeகளுடன் விளையாடி பாருங்கள். கடைசியில் மூட Close-ஐ சொடுக்குங்கள். இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிவுக்கு வருகிறது. இதில் உபுண்டு டெஸ்க்டாப், மெயின் மேனு, உபுண்டு திரையில் தெரியும் மற்ற சின்னங்கள் பற்றி கற்றோம். ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD-இன் ICT மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு இங்கே செல்லுங்கள். மொழியாக்கம் கடலூர் திவா.